முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக வரும் சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற வேண்டியும் உலக நன்மைக்காகவும் தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக மகத்தான வெற்றி பெற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக வேண்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஏராளமானோர் பங்கேற்றனர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயிலில் நெல்லை மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதேபோல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 68 கோயில்களில் அஇஅதிமுக தொடர்ந்து வெற்றி பெற வேண்டி வழிபாடு நடத்தப்பட்டது. இதனிடையே உலக நன்மைக்காக ராமநாதபுரம் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பெண்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். உலக நன்மை வேண்டியும் இயற்கை பேரழிவுகள் நிகழாமல் இருக்கவும் திருச்சி கொட்டப்பட்டு செல்வமுத்து மாரியம்மன் கோயிலில் 508 விளக்கு பூஜை நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் உள்ள ஸ்ரீ ராஜ கணபதி வரசித்தி ஆஞ்சநேயர் கோயிலில் கடலைக்காய் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பக்தர்கள் ஆஞ்சநேயர் மீது கடலைக்காய்களை எரிந்து வழிபாடு நடத்தினர். இவ்வாறு வழிபடுவதால் இந்த ஆண்டு விவசாயம் செழித்து ஆண்டு முழுவதும் நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை.